பெண்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். ரொம்ப நாள் நிலைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். காய் மட்டும் நம்ம எடுத்துக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பிஎஸ்என்எல் ஆபீஸ் மட்டும் தான் வந்திருக்கேன். இவங்களோட ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே 40 rupees கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் மெயின் கண்டென்ட். இது மேட்டுப்பாளையத்துல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். அதனாலதான் இந்த வீடியோ பதிவு. வாங்க அவங்க என்னென்ன காய்கள் என்னென்ன ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே 40 rupees தான் சொல்லியிருக்காங்க. வாங்க கடைக்காரர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கண்ணா. வணக்கம். வாங்க. எத்தனை வருஷமா இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷம் ஆச்சு. ஓகே. இது நீ அந்த 40 ரூபாய்க்கு என்ன கான்செப்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க? கான்செப்ட்ல மக்களுக்கு வேஸ்ட் ஆகாம தேவைக்கு எடுத்துட்டு போயிடலாம், அந்த மாதிரி பண்ணிட்டு. என்னென்ன காய்கறியில 40 rupees கொடுத்துட்டு இருக்கீங்க? எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு 40 rupeesக்கு என்ன விற்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இது தக்காளி விலை கம்மியாகும் போது நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிடுவோம். வெங்காயம் கம்மியாகும் போது கம்மி பண்ணிடுவோம். அது மட்டும் தனியா செப்பரேட்டா வச்சிருவோம். வெங்காயம் தக்காளி மட்டும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவீங்க, செப்பரேட்டா வச்சுக்கோம். பாக்கி எல்லாம் காய்கறி எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம். வந்து இருக்கிறவங்க இருக்காங்க, இல்லாதவங்க இருக்காங்க. வேலை வாழைகள் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து பயன்பட முடியும். அதனால அவங்க இருக்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம். அவங்களுக்கு சேவை செய்துட்டு இருக்கோம். அப்படியே இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மொத்தமா நம்ம கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கிழங்கு கேட்கறாங்க. இப்போ சில பேருக்கு 2 தேவை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போதுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துக்கலாம். குறைஞ்ச லாபத்தில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஹோல்சேலா எடுத்துட்டு வந்து குறைஞ்ச லாபத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு விவசாயிட்டு இருந்து நேரடியாக வாங்கிக்கிறோம். நாங்க 40 ரூபாய்க்கு என்னென்ன கொடுக்குறோன்னு பாத்தீங்கன்னா, இங்க பீட்ரூட் இருக்கு, மேரக்காய் இருக்கு, பாவக்காய் இருக்கு, தர்னிப் இருக்குது, வெண்டைக்காய் இருக்கு, முள்ளங்கி இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு, புடலங்காய் இருக்கு, சொரக்காய் இருக்குது, பீக்கங்காய் இருக்குது, கோஸ் இருக்குது, கிழங்கு இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. எல்லாமே 2 கிலோ 80 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே கிலோ 40 ரூபாங்க. பாத்தீங்கன்னா தக்காளி 5 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். வறுத்து இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு டேமேஜும் கூட இருக்காது. எல்லாம் பொறுக்கி சுத்தம் பண்ணி இருக்கும். அவங்க தேவைக்கு பொறுக்கி அவங்கவுங்க எடுத்துக்கலாம். என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். பொண்ணுங்க ரெகுலரா இங்கதான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதுனால ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்திருக்கேன். 40 ரூபாய்க்கு எல்லா காய்கறிகளும் கிடைக்குது. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்லா இருக்கு. மிச்ச இடத்துல வாங்குறதோட இங்க கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டாவும் இருக்குது. காய்கறியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. நம்மளே எடுத்து போட்டுக்கலாம். நமக்கு தேவையானது நம்மளே எடுத்து போட்டுக்கலாம். அதனால இங்க எல்லாமே நல்லா இருக்குது. மிச்ச இடத்துலோட இங்க காய்கறி எல்லாம் கொஞ்சம் விலையும் கம்மியா இருக்குது. மிச்ச கடையில நம்ம வாங்கும் போதெல்லாம் ரேட்டு ஒவ்வொரு காய்கறி ஒவ்வொரு ரேட்ல இருக்கும். இங்க எல்லாமே ஒரே 1 கிலோல 40 ரூபாய், எல்லாமே ஒரே ரேட்லயே வச்சிருக்காங்க. அதனால எல்லாமே காய்கறி எந்த தப்பும் சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா மத்த கடையை கம்பேர் பண்ணும் போது இங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு, ரேட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் போயிட்டு ஒரு கூரை எடுத்தாலே ஒரு கூரை 20 ரூபா நிக்கிறாங்க. பட் இங்க நம்மளுக்கு வேணுங்கிற காயை வந்துட்டு 2 கிலோ 80 ரூபான்ற ரேட்டு நம்ம எடுத்துக்கலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இங்க வந்து எந்த காய் எடுத்தாலும் வீட்டுல வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமா சேர்க்கறதுக்கு இது இங்க வந்து வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா பக்கத்துல ஹோட்டல் இருக்கனால ஹோட்டலுக்கு வாங்குறது ரொம்ப சௌகரியமா இருக்கு. விலை கம்மியா இருக்காங்க. அதனால இங்கே ரொம்ப விலை சீப் அண்ட் பெஸ்டா இருக்கனால எங்களை மாதிரி வந்து நடுத்தர மக்களுக்கு எல்லாத்துக்கும் சீப்பா இருக்கு. நடுத்தர மக்களுக்கு இல்லாம நடுத்தரக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாங்குறாங்க. இது வந்து வாங்கிட்டு போனால வாரமான எங்களுக்கு வந்து காய்கறி செலவு அமௌண்ட் வந்து ஒரு குறையுது. காய் நிறைய சாப்பிட்றோம். நாங்க விலைவாசி கூடினாலும் இந்த கடையில வாங்குறதுனால எங்களுக்கு வந்து விலைவாசி கூடுறது தெரியறதில்லை. அதனால இந்த கடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு 2.5 வருஷமா வாங்கிட்டு இருக்கிறாங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்குறாங்க. இன்னைக்கு லீவுங்கிறதுனால இடம் நாள்ல வந்து வாங்க வேண்டியதா இருந்துச்சு. ஊட்டிக்காரங்க கூட இங்க வந்து காய் நிறுத்தி வாங்கிட்டு போறாங்க. அதனால வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சர்வீஸ் நல்லா பண்றாப்ல தம்பி. அதனால எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. கீரையும் கட்டு 15 ரூபா தான். உங்களுக்கு என்னென்ன கீரை வேணுமோ பார்த்து நீங்களே எடுத்துக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா விவசாயத்துல இருந்து டைரக்டா வாங்குறோம். கஸ்டமருக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தான் பார்த்து நம்ம கீரையை கொடுக்குறோம். இன்னைக்கு 1 ஹவர்ல காலியாகும் எங்ககிட்ட. அடுத்த நாளா வச்சுட்டு இருக்க மாட்டோம். இந்த கீரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சொன்னது எல்லாமே இந்நேரம் கேட்டிருப்பீங்க. நம்மளுக்கே வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. உண்மையாலுமே 40 ரூபாய்க்கு எல்லா காய்கறி, இவர் சொன்ன காய்கறி இந்த டிஸ்பிளேல இருக்க எல்லா காய்கறியுமே 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா
உழவர் சந்தையில வந்து ரேட்டு ஏறும் இறங்கும். ஆனா இவர்கிட்ட பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஸ்டாண்டர்டா ஒரே ரேட்டுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது வந்து நமக்கு பெண்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த இட லொகேஷன் தெரியாம இருப்பீங்க. இந்த கடை லொகேஷன் எங்க இருக்குன்னா மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் ரோடு பிஎஸ்எல் ஆபீஸ்க்கு அந்த காம்பவுண்ட் கிட்டே இருக்கு. 5 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும். ஈவினிங் மட்டும்தான் கடை இருக்கு. யாரும் பகல்ல வந்துட வேண்டாம். ஈவினிங் மட்டும்தான் இவங்க வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இந்த வாழைப்பூ இந்த ஐட்டம், இந்த வாழைப்பூ எல்லாம் 10 ரூபாய்க்கு தானே? 10 ரூபா, 3 20 ரூபா, 3 20 ரூபா, 1 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம சைட்ல அந்த வாழைப்பழம், கருணக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு இது எல்லாமே வச்சிருக்காங்க. வீடியோ பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமலாம் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சீப் அண்ட் பெஸ்டா காய்கறி கிடைக்குன்னா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பாய் பாய். என்றென்றும் உங்கள் யூவி.